கோவிலை ஏன் வலம் வரணும், அது வலம் வந்ததுனுடைய பலன் அப்படின்றது ஒரு சிலருக்கு தான் தெரியும். உண்மையாகவே பல பேருக்கு தெரியாது. இதனுடைய தாத்பரியத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பேச போகிறோம். இப்போ விநாயகர் கோயிலுக்கு போனால் எத்தனை முறை சுற்றணும்? 108 முறை கூட சுற்றலாம், தப்பு கிடையாது. அம்பாள் கோயிலுக்கு போனால் 108 கூட சுற்றலாம். இந்த 108 முறை சுற்றுறதுனுடைய பலன் என்ன அப்படின்னா, நம்முடைய வேண்டுதல் நிறைவேறக்கூடிய ஒரு விதமான திடமான சங்கல்பம் தான் நம்ம சொல்லணும். இதை சங்கல்பம். இப்போ நம்ம ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம். வேலையை ஆரம்பிக்கும்போது சங்கல்பம், உறுதிமொழி, சங்கல்பம் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறோம். நான் இந்த வேலையை கண்டிப்பாக செஞ்சே முடிப்பேன், நான் வீடு கட்டி முடிப்பேன், நான் கார் வாங்கியே ஆகணும், நான் ஆப்பிள் ஐஃபோன் வாங்கியே ஆகணும், இன்னும் நிறைய விஷயங்கள் நம்முடைய மனசில் இருக்கும். அந்த மனதனுடைய அந்த சங்கல்பத்தை, அந்த விஷயத்தை பூர்த்தி செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக திருக்கோவிலை 108 முறை வலம் வருவது மிக சிறப்பு. கல்யாணம் ஆகலை, ரொம்ப நாள் ஆகிறது, குழந்தை இல்லை, ரொம்ப நாள் ஆகிறது, ஜாதகத்தில் ஏதாவது ஒரு தோஷங்கள், கால சர்ப்ப தோஷங்கள், பிரம்மகத்தி தோஷம், சர்ப்ப தோஷம், சர்ப்ப சாபம், பித்ரு தோஷம், இந்த மாதிரி பலவித தோஷங்களை ஜோதிட ரீதியாக நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய நபர்கள், என்னால் இங்கேருந்து பல மைலுக்கு அப்பால் இருக்கின்ற திருப்பாம்பரத்துக்கு போக முடியாது, திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பாபநாசத்திற்கு போக முடியாது, திருப்பதியில் இருக்கக்கூடிய பாப விநாசனத்துக்கு போக முடியாது, காளகஸ்திக்கு போக முடியாது, நான் என்ன செய்யலாம்? அருகில் இருக்கின்ற சிவாலயத்திற்கு சென்று சிவனை ஓம் நம சிவய, ஓம் நம சிவய அப்படின்ற மந்திரத்தை அன்போடு, அதாவது கோபமாகவும் சொல்லக்கூடாது, சோகமாகவும் சொல்லக்கூடாது, வேகமாகவும் அந்த இயக்கத்தை, நம்முடைய நடையை வேகமாகவும் இயக்கக்கூடாது. அதாவது அன்பாக, அன்பே சிவம், அறிவே கடவுள் அப்படின்ற ஒரு அமைப்பில் மனதில் அன்பாக ஓம் நம சிவாய, ஓம் நம சிவய, ஓம் நம சிவய அப்படின்ற ஒரு மந்திரத்தை உள்ளார்ந்தமாக அந்த ஆன்மாவோட லயப்படுத்தி நாம் சொல்லிக்கொண்டே அந்த திருக்கோவிலை வலம் வரும்போது நமக்குள் இருக்கக்கூடிய மாற்றம், வாசி, அந்த வாசி யோகம் அப்பயே உருவாகும். நாம் தனியாக வாசி செய்வது மிக சிறப்பு. அதற்கு உண்டான நேரத்தையும் அதற்குண்டான காலத்தையும் நமக்கு இல்லை என்கின்ற பட்சத்தில் அந்த திருக்கோவிலுக்கு சென்று அன்பாக ஓம் நம சிவய, ஓம் நம சிவய, ஓம் நம சிவய அப்படின்னு அந்த சிவன் ஆலயத்தில் 5 முறை சுற்றி வரும்போது நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கின்ற அந்த வாசியினுடைய அமைப்பு அப்படியே மேலோங்கி எழுந்து நாம் கோருகின்ற கோரிக்கையை, நம்முடைய எண்ணத்தை, நம்முடைய செயலை மிக விரைவாகவும் வேகமாகவும் முடித்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு தான் திருக்கோவிலை வலம் வருவது. நமக்கு என்ன குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளுக்கு ஏற்ற மாதிரி திருக்கோவிலை வலம் வருவது மிகுந்த ஒரு விசேஷத்தை தரக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த திருக்கோவிலை வலம் வரக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்போ அம்பாள் கோவிலை எப்படி வலம் வரலாம்? அம்பாள் கோவில், அதாவது மீனாட்சி அம்பிகையாக இருக்கலாம், காமாட்சி அம்பிகையாக இருக்கலாம், சாலாட்சி அம்பிகையாக இருக்கலாம், மேலும் நம்முடைய ஊரில் அருகே இருக்கின்ற சிவனாலயத்திலேயோ அல்லது தனியாக இருக்கக்கூடிய மாரியம்மன், காளியம்மன், இந்த மாதிரி நிறைய தெய்வம் இருக்கின்ற திருக்கோவில், அதாவது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அம்பிகை கோவில், அந்த கோவிலை 7 முறை வலம் வருவது. திருமணமாகாத இருக்கின்ற கன்னிகள், அதாவது ஆண் பெண் இருபாலர்களுக்கும், செய்தொழிலே தொய்வு இருக்கக்கூடியவர்கள், மேலும் உத்தியோகத்தில் சிக்கல் இருக்கக்கூடியவர்கள், இன்னும் மேலும் பல பல குறைகள் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த அம்பிகையை எப்படி வலம் வரலாம்? 7 முறை வலம் வருவது விசேஷம். 108 முறையும் வலம் வரலாம். 7 முறை வலம் வரும்போது அந்த அம்பிகையினுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே வலம் வரலாம். அதாவது அம்பிகைக்கெல்லாம் அந்த ஆதி சொரூபமே
பார்வதி, கௌரி, அதாவது வாம பாக நிலை, அதாவது அர்த்தநாரீஸ்வரராக இருக்கக்கூடிய அம்பிகை, அதாவது சிவனுடைய பாதி, காமேஸ்வரி, சௌபாக்கியதாயினி, காமாஹ்யா தேவி. இந்த மாதிரி அம்பிகைக்கு பல திருநாமங்கள் உண்டு. புவனேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, லலிதாம்பிகா, பாலா திரிபுர சுந்தரி, இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஆனால் நான் இப்போ ஒரு மந்திரம் சொல்கிறேன். அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே நீங்கள் 7 முறை அல்லது 108 முறை சுற்றும்போது ஒரு அலாதியான ஒரு அற்புதமான நிகழ்வுகள் நடக்கும். இப்போ மந்திரத்தை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ சக்கர சஞ்சாரிண்யை நமஹா. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ சக்கர சஞ்சாரிண்யை நமஹா அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே 7 முறை வலம் வரும்போதும் 108 முறை வலம் வரும்போதும் நமக்கு ஒரு மிக விரைவாக ஒரு வினோதமான ஒரு நிகழ்வு, நம்முடைய அந்த எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் அது அப்படியே மாற்றமாகி நமக்கு நன்மை நடக்கும். இதை அப்படியே அம்பிகை நம் உள்ளே இருக்கிறார், அந்த மனதில் அம்பிகை எழுந்து அருள் பாரிக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே இதை சுற்ற வேண்டும். இந்த திருக்கோயிலை வலம் வர வேண்டும். அடுத்ததாக விநாயக பெருமான். இந்த விநாயகர் தான் மூலாதார மூர்த்தின்னு சொல்லுவாங்க, விக்னேஸ்வர சுவாமின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஏற்படுகின்ற இந்த விக்னத்தை எல்லாம் நிவர்த்தி செய்து நமக்கு பல விதத்திலையும் நன்மையையும் மேன்மையும் தரக்கூடிய நிலையில் நம் மூச்சு காற்றோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு தெய்வம் விக்னேஸ்வர சுவாமி, கணபதி, சாக்ஷாத் சிவபுத்திரர். அதி அற்புதமான ஒரு தன்மை வாய்ந்த ஒரு மிக முக்கிய தெய்வமாக கருதக்கூடிய, நம் வழிபாடு செய்யக்கூடிய முதன்மையான வழிபாட்டு கடவுளாக இருக்கக்கூடிய இந்த விநாயக பெருமான், இவரை திருக்கோவிலில் ஒரு முறை வலம் வந்தாலே நமக்கு பலவித நன்மைகளை தருவார். இவருடைய மந்திரத்தை நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. ஓம் கம் கணபத்யை நமஹா. ஓம் கம் கணபத்யை நமஹா. அந்த கணபதி இந்த மந்திரம் சொல்லி ஒரு முறை வலம் வருவதும் 108 முறை வலம் வருவதும் மிக சிறப்பான பலன்களை தரும். உள்ள நம்முடைய ஆழ் மனதில் இந்த விநாயக பெருமான் கருணை வடிவாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு நிலையிலேயே இவரை இந்த திருக்கோயிலை வழிபாடு செய்து திருக்கோயிலை வலம் வரும்போது அலாதியான ஒரு மாற்றம். ஏதோ ஒரு விஷயம் என்னதான் ஆச்சு, இப்படி இருந்த ஒரு நிகழ்வு இப்படி ஆயிடுத்து அப்படின்ற நம்மால் கணிக்க முடியாத நிலையில் நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த தரம் மாற்றம் எல்லாம் நிகழும். இது மாதிரி பெருமாள், அதாவது மகாவிஷ்ணு பள்ளி கொண்ட பெருமாள், மகாவிஷ்ணுன்னு சொல்கிறோம். ஒரு சில கோவிலில் சந்தான ஸ்ரீனிவாச பெருமான் அப்படின்னு சொல்லுவோம். சில கோவிலில் பார்த்த சாரதியாக வழிபாடு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கும். நின்ற கோலத்த பெருமாள், எந்த பெருமாள் கோவிலாக இருந்தாலும் அந்த சன்னதிக்கு சென்று 11 முறை வலம் வருவது ரொம்ப விசேஷம். அந்த ஸ்ரீமான் பெருமாள் ராம் 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 அப்படின்ற ஒரு மந்திரத்தை ஜபம் செய்து வந்தாலும் மிகுந்த ஒரு பலன். சிவவாக்கியரே அந்த ராம் ராம் அப்படின்ற ஒரு இதுக்கு நிறைய விஷயத்தை சொல்லியிருக்கார், அவருடைய பாடலில் இருக்கும். அது மாதிரி இந்த பெருமாளை வழிபாடு செய்யும்போது ஒரு மந்திரம், 8 எழுத்து மந்திரத்தை சொல்வது மிகப்பெரிய ஒரு சாநித்தியம் புரிந்த ஒரு வாழ்க்கை முறையை நமக்கெல்லாம் அமைத்து கொடுக்கும். ஸ்ரீமத் ராமானுஜர், இந்த ராமானுஜ பெருமான் திருக்கோஷ்டியூர், திருப்பத்தூர் அருகே உள்ள திருக்கோஷ்டியூர் என்ற ஊரிலே உச்சியில் நின்று கொண்டு தான் இந்த ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற 8 எழுத்து மந்திரத்தை சொன்னதாக ஐதீகம். இன்றைக்கும் அந்த இடம் இருக்கிறது, நான்லாம் போயிருக்கேன். அது இறைவனுடைய திருவருள் தான் நான் சொல்லணும். அது மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லும்போது நம் மனதில் சாக்ஷாத் அந்த மகாவிஷ்ணு பள்ளி கொண்டிருக்கிறார். அதாவது ஆளிலை மேல் துயில் கொண்டிருக்கிறார் கிருஷ்ணன். அதாவது இருதய கமலத்தில், அதை இருதய கமலத்தை தான் ஆளிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இருதய கமலத்தில் துழில் கொண்டிருக்கிறார் பெருமான் ஸ்ரீமன் நாராயண சுவாமி அப்படின்ற ஒரு அடிப்படையில்
ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படின்ற மந்திரத்தை சொல்லி கூறிக்கொண்டே ஒரு அன்போடு அவர் உள்ளிருந்து நம்ம ஏற்குகிறார் அப்படின்ற ஒரு தெளிவான சிந்தனையோடு வழிபாடு செய்யும்போது சாக்ஷாத் அந்த நாராயணன் என்றும் நம்முடனே இருந்து நம்முடைய குறைகளெல்லாம் தீர்த்து நம்முடைய மனதில் எழுகின்ற எதிர்மறை எண்ணங்களை விரட்டி நேர்மறை எண்ணங்களை நிறுத்தி என்றைக்கும் நீடித்த ஆரோக்கியத்தையும் நிலைத்திருக்கின்ற ஐஸ்வர்யத்தையும் தந்து நமக்கு என்னைக்கும் நன்மையும் மேன்மையும் தருவார் என்று சொல்லி மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீ அகத்தீஷா. ஸ்ரீ குரவே நமஹா.